தமிழகத்தில் தொழில் செய்ய சிரமமாக உள்ளதாகவும் திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு ஜவுளி மண்டலம் அறிவிக்க வேண்டும், பிற மாநிலங்களுக்கு பின்னலாடை தொழில் செல்வதை தடுக்க மூலதனமாக மானியம், மின்கட்டணம் குறைப்பு உள்ளிட்ட சலுகைகளை தமிழக அரசு பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என திருப்பூர் தொழில்துறையினர் எதிர்பார்ப்பில் உள்ளனர். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் மற்ற மாநிலத்துக்கு இடம்பெயர மாதிரி அபாயத்தில் இருக்கு. இது மாநில அரசு கண்டுக்காம வெளிநாட்டு நிறுவனங்களையும் அவங்களை இங்கே தொழில் தொடங்குறதுக்கு ஊக்கமளிக்கிறாங்க. உள்நாட்டு இருக்கிற தொழிலை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இது ரொம்ப ஒரு தப்பான ஒரு செயல்பாடாக இருக்குது. இது அரசு புரிஞ்சுட்டு இந்த பட்ஜெட்டில் சிறப்பு ஜவுளி கொள்கையை அறிவிக்கணுங்க. குறிப்பாக திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு ஜவுளி மண்டலமாக அறிவிக்கணுங்க. தனி வாரியம் கேட்டிருக்கிறோம். இப்படி நிறைய நாங்கள் சலுகைகள் நாங்கள் அரசு எதிர்பார்த்துக்கிறோம். நிறைய வியாபார வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக முதலீட்டு மானியம் என்று வேண்டும் கேட்டிருக்கின்றோம். தங்கும் விடுதியுடன் கூடிய தொழிற்சாலைகள் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். தங்கும் விடுதி கட்டுவதற்கு ஒரு 50% மானியம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். எங்களுக்கு தொழிலாளர் போக்குவரத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கின்ற கோவை திருப்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை திருப்பூர் வரை நீட்டிக்க வேண்டும், அதற்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். இதனால் எங்களுக்கு போக்குவரத்துக்கு தொழிலாளர்கள் பயணம் செய்வதற்கு வசதியாக இருக்கும்.